எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸை யார் யார் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கிளியராக ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் பயன்படுத்துங்க. இல்லைனா ஒன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி டிடெக்ட் ஆகிடுச்சின்னா உங்கள் வாலெட்லேருந்து ரிட்டர்ன் கொண்டு வரவே முடியாது. அதனால் கொஞ்சம் கிளியராக செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதா இருந்தாலும் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எஸ்பிஓ கூட டைப் பண்ணியிருக்கிற கம்பெனி இந்த சர்வீசஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பட் நம்ம எஸ்பிஓ இப்போதைக்கு ஒரு 3 சர்வீசஸை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. அது என்னென்ன ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஸோ எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் ஒன்லி ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எஸ்பிஓவில் இந்த சர்வீசஸை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும். இங்கே இந்த சர்வீசஸ் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. ஓகே. எந்த சர்வீஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ அந்த சர்வீஸை நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். முதல்ல அதுதான். சரிங்களா? ரைட். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் டெபிட் ஆகிடும், அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வராது. ஸோ இந்த நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு ஷேர் ஆகும். அந்த கம்பெனி எஸ்பிஓவால் நம்பக்கூடிய நம்பிக்கையான கம்பெனி தான், பிராண்டட் கம்பெனி தான். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் டேட்டாஸ் எதுவும் லீக் ஆகுமா, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ உங்கள் டேட்டாஸ்க்கு எஸ்பிஓ தான் அஷூரன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த கம்பெனி நம்பிக்கையான ஒரு கம்பெனி தான். ஓகேவா? ரைட். அடுத்தது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் முதற்கொண்டு கிளியராக செக் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான். ஏன்னா நிறைய அங்கே தானே தப்பு பண்ணி வைப்பீங்க. ரைட். கொஞ்சம் இடையில இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, உங்களை ரீச் பண்ண முடியிற கான்டாக்ட் டீட்டெயிலாக கொடுங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் தான் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அங்கே நீங்கள் ஒன்ஸ் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால கான்டாக்டே பண்ண முடியாது, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே. அடுத்தது ரெக்குயர்மெண்ட். நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரூஃப்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கிற மாதிரி பாருங்கள். நமக்கு எஸ்பிஓவில் கேட்டாக்கா ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறீங்களே அரையும் குறையுமா அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி வைக்காதீங்க. கிளியராக இருக்கணும். அப்போ தான் அவங்க டக்கு டக்குன்னு அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மொத்தம் இந்த 3 சர்வீசஸை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ பேன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுறது, பேன் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கிறது. ஓகே. ஸோ வெளியில் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500, இங்கே 349க்கு பே பண்ணுறாங்க. அதுவும் உங்கள் வாலெட்லேருந்தே டிடெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் கை காசு போட்டு பே பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது ஐடிஆர் 1ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வெளியில் 2500 அண்ட் அபோவ் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் 1000 rupeesக்கே பண்ணுறாங்க இந்த மந்த்துக்குள்ளே பண்ணாக்கா. ஸோ இது நவம்பர் மந்த் இல்லையா, இந்த மந்த்துக்குள்ளே பண்ணோம்னா இங்கே இருக்கிற டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே இந்த மந்த்துக்குள்ளே மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் யாராச்சும் ஷாப் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அதுவுமே ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட. ஸோ அதுக்கு உண்டான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3499. ஓகே. ரைட். அதுவும் உங்களுடைய வாலெட்லேருந்து. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேட்டட் வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்ற அந்த ஃபீஸ் டீட்டெயிலே இங்கே ஷோ ஆகிடும். ஓகே. இங்கே என்ன ஃபார்மோ நம்ம அந்த என்ன ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். நமக்கு எது தேவை, யார்கிட்டலாம் பேன் கார்டு இல்லையோ அவங்க எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அவங்க எல்லார் பேர்லேயும் பேன் கார்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. முதல் வேலை அதுதான். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு இந்த காசு வருது அந்த காசு வருது, ஸோ அதனால் நான் அதை டேக்ஸ் கணக்கு காமிக்க ஆரம்பிச்சேன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ மகளிர் குழு காசு வருது, கவர்மெண்ட் காசு வருது, பென்ஷன் காசு வருது அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஸோ எஸ்பிஓட கருத்து என்னென்னா, ஸோ இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்தின் பேரில் விருப்பப்பட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் டிடிஎஸ்ன்றது கம்பல்சரி நீங்கள் பேன் கார்டு கொடுத்தே ஆகணும். அந்த பேன் கார்டுக்கு டிடிஎஸ் எஸ்பிஓ கட்டியே தீரும். அந்த டிடிஎஸ் கட்டினா அது கம்பெனி கவர்மெண்ட்டோட ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம், அதை நாங்கள் தலையிட முடியாது, அது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே. அதனால் நீங்கள் எல்லாரும் ஐடிஆர் ஃபைல் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேவா? அதை முதல்ல கிளியராக தெரிஞ்சுங்க. பட் டிடிஎஸ்ன்றது கம்பெனியோட ரூல்ஸு, கம்பெனி ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸு, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் தீரணும். ஓகேவா? அதனால் உங்கள் எல்லாருக்கும் சேலரி கொடுக்கும் போதெல்லாம் உங்கள் பேன் கார்டை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறத
கவர்மெண்ட்டு கட்டி தான் ஆகணும். ஓகே, அது உங்கள் பேன் கார்ட்லேயும் வரவு வந்தே தீரும். அதை நீங்கள் எடுக்கணும்னா ஐடி ஃபைல் பண்ணி தான் இருக்கணும். ஐடி ஃபைல் பண்ணாமல் உங்களால் எடுக்க முடியாது. எப்போதுலேருந்து இன்கம் வாங்க ஆரம்பிச்சிங்களோ அப்போதுலேருந்து என்றைக்காக இருந்தாலும் ஃபில் பண்ண தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு யார் பேர்லேயாச்சும் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, எனக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி அமௌண்ட் வருது, சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், எஸ்பிஓவில் என்னுடைய பேன் கார்டோ பேங்க் டீட்டெயிலோ எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் மாற்றிடணும். என் வீட்டில் யார் இந்த கவர்மெண்ட் பேமெண்ட்லாம் வாங்காத இருக்காங்களோ, அது என்னுடைய பசங்களாக கூட இருக்கலாம், என் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பசங்களாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு பேன் கார்டு இல்லை, அக்கௌண்ட் இல்லைன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளை நியூ பேன் கார்ட்லேயே மைனர் பேன் கார்டு ஆப்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஆதார் கார்டு இருந்தால் போதும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு இருந்தால், ஆதார் கார்டு கொடுத்த மொபைல் நம்பர் இருந்தால் போதும், நம்மளால் பேன் கார்டு ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ அவங்க பேரில் ஒரு பேன் கார்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் கூட எஸ்பிஓ சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணி அவங்க அந்த அக்கௌண்ட் மூலியமாக கூட நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? என்ன ஒன்று, நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் வரும்போது, அதாவது இந்த நீங்கள் டிடிஎஸ் ஒரு 50,000 1 லட்சம் ஒரு காலத்தில் வந்து நிற்கிது அப்படின்ற பட்சத்தில், அப்போ நீங்கள் எடுக்கிறேன்னு போகும்போது மொத்தமாக ஐடி ஃபைல் பண்ண தான் சொல்லுவாங்க. அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம், இப்போ பிரச்சனை இல்லை, சரிங்களா? நான் ஓப்பனாக அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, ரைட். இப்போ அதுக்கு உன்னோட பஞ்சாயத்து இப்போ தேவையில்லை. முதல்ல ஒரு 50,000 1 லட்சம் வந்து நிற்கட்டும். அன்றைக்கி நம்ம உட்காந்து பயப்படாமல் தைரியமாக, ஓகே இவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ நீங்கள் கணக்கு காமிக்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே கொண்டு வர இந்த சர்வீஸை நிறைய பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. எந்த காசு நீங்கள் வாங்கினாலும் சரி, முதல்ல அது பிரச்சனையே இல்லை. ஓகே, பயப்பட தேவையில்லை, சரிங்களா? இருந்தாலும் எஸ்பிஓ சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி வெளியில் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னா, இல்லை நான் வெளியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேருந்து ஒர்க் பண்ணுறேன், ரைட், அப்படின்னா அப்படியாப்பட்ட நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை எஸ்பிஓவில் பயன்படுத்தாதீங்க. அது 1000 ரூபாவாக இருந்தாலும் சரிதான். அந்த 1000 ரூபாய் போச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ இங்கே இதை கொடுத்ததுனால, இது கட்டினதுனால இது கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னு. அதனால் உங்களுடைய அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகக்கூடிய எந்த ஒரு அக்கௌண்ட்டையும் எஸ்பிஓவுக்கு பயன்படுத்தாதீங்க. அந்த அக்கௌண்ட் பயன்படுத்தாதீங்க, அந்த பேங்க் டீட்டெயிலை அந்த பேன் கார்டு டீட்டெயிலை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக வேற ஒருத்தருடைய டீட்டெயில் யூஸ் பண்ணிங்க. அவங்ககிட்ட இல்லையா பேன் கார்டு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேன் கார்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, அவங்க பேரில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுங்கள், பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன், பேன் கார்டு இந்த ப்ரொஃபைல் எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுப்போம், சரிங்களா? அதையும் மெயினாக பேன் கார்டு டீட்டெயில் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. நம்ம இந்த மெயில் ஐடி மொபைல் நம்பர் தான் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம், மற்ற எல்லாமே அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்போம். அதனால் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்ட்லேருந்து இல்லை ஏதோ ஒரு ப்ரைவேட் செக்டார்லேருந்து ஒரு பேமெண்ட் வருது, அந்த ப்ரைவேட் செக்டாரில் டிடிஎஸ் நமக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த அப்போ என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய டீட்டெயில் எதுவுமே எஸ்பிஓவில் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபேமிலியில் வேறு யாருது இந்த மாதிரி வேறு ப்ரைவேட் செக்டாரோ கவர்மெண்ட் செக்டார்லேருந்து அமௌண்ட் வரல, எந்த ஒரு பென்ஷன் மற்ற இது குழு காசு மகளிர் இன்கம்லாம் இப்போ கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கீம் இன்கமும் வராதவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில், அவங்களுடைய பேன் கார்டு, அவங்களுக்கு பேன் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு இப்போ அப்ளை பண்ணிவிடுங்க, உங்களுக்கு இமீடியட்டாக நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்துடும். அப்போ அதை வந்து எங்களுக்கு ப்ரொஃபைலு அப்டேட் பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணி கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மொத்தத்தில் எல்லாமே அவங்க பேரில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள், அவங்க பேரில் இருக்கட்டும். அவங்களே தான் ஒர்க் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது இல்லை, சரி? அவங்க பேரில் போட்டுங்க, உங்கள் பசங்க பேரில் கூட போட்டுங்க ஐடி, இல்லை உங்கள் பேரண்ட்ஸுங்க பேரில் கூட ஐடி சேஞ்ச் பண்ணிங்க. அந்த நேமு, பேன் நம்பரு, பேங்க் டீட்டெயில் இதெல்லாம் ஒரே பேரில் வரணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் ஐடி ஃபைல் பண்ணணுன்றது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் இப்போ ஐடி ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிடிஎஸையும் எடுக்க முடியும், ஐடியை கரெக்டாக கட்டக்கூடிய எஸ்பிஓ ஸ்டாஃபாகவும் மாற முடியும். நாளைக்கு எஸ்பிஓவில் நெக்ஸ்ட் இயரில் வரக்கூடிய ஒரு சில சர்வீஸ் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து சேரும், சரியா? ரைட். ஒர்க் பண்ணுறது நீங்கள் தான், அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுக்க போகிறது நீங்கள் தான், யூஸ் பண்ண போகிறது நீங்கள் தான், எல்லாமே ரைட். அதனால் இதை கொஞ்சம் யோசித்து நம்ம எந்த டீட்டெயிலை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி பண்ணுங்கள். இங்கே எஸ்பிஓவில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, எல்லாரும் ஐடிஆர் பண்ணியிருக்கணுன்றது. ஓகே.
ஓகே, ஐடிஆர் பண்ணுறதுனால பெனிஃபிட், நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, எஸ்பிஓவில் பர்ஃபெக்டாக கணக்கு காமிக்கூடிய ஒரு மெம்பராக இருக்க போகிறீங்க. நீங்களும் எஸ்பிஓ மட்டும் கவர்மெண்ட்டுக்கு லீகலாக இருக்க போதில் நீங்களும் இருக்க போகிறீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஐடி ஃபைல் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது ஒரு லோன்ஸ் மற்ற விஷயங்கள் தேவைப்படும் போது நமக்கு அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதோட இம்பார்ட்டன்ட், எஸ்பிஓவில் வரக்கூடிய ஒவ்வொரு டிடிஎஸ் இன்கமும் இயர்லி ஒன்ஸ் அதை நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி எடுத்துக்கவும் முடியும். ஓகே, கவர்மெண்ட்லேருந்தே அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை விட இன்னும் இம்பார்ட்டண்டான விஷயம், நெக்ஸ்ட் இயர் ஒரு 2-3 விஷயங்கள் வரப்போகுது எஸ்பிஓவில். ஸோ அந்த பெனிஃபிட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த ஐடி ஃபைல் பண்ணீங்களா அப்படிங்கிற அந்த ஐடி ஃபைல் பண்ணதோட டீட்டெயிலும் கேட்போம் நாங்கள். ஸோ அதை நீங்கள் கொடுக்க முடியாத போயிடும். ஸோ அப்போ இந்த ரீசன்ஸுக்காகலாம் ஐடி ஃபைல் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ் தானே தவிர இந்த ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லையா டிசைட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. ஓகேவா, ரைட். ஸோ அப்ளை பேன் கார்டு யாருக்கு அப்படின்றத சொல்லிச்சு. கரெக்ஷன் இருக்கிறவங்களும் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ரெண்டுத்துக்கு ஒரே ஆப்ஷன் தான், நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். சம்மந்தப்பட்ட கம்பெனிலேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் எது அப்ளை பண்ணணுமா இல்லை கரெக்ஷனா அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். சேம் ஃபீஸ் தான். ஐடிஆர் 1ன்றதுக்கு யாருக்கு, நான் இப்போ இந்த ஸ்டாஃப் ஐடியில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில், ஓகே, இந்த ஸ்டாஃப் ஐடியில் கொடுத்துருக்கிற பேன் கார்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து பேன் நம்பர், ஆதார் நம்பர்லாம் என்ட்ரு ஸ்டோர் பண்ண சொல்லி இந்த பேன் கார்டும், இந்த பேன் கார்டு யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய நேமில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் தான் நம்ம இங்கே எஸ்பிஓ யூஸ் பண்ணணும். ஸோ இது அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் பேமெண்ட்டும் வரல, எந்த ஒரு தனியார் செக்டார்லேருந்தும் எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா மட்டும் ஐடிஆர் செலக்ட் பண்ணுங்க. இல்லை சார் வருது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கணக்கு காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவங்களும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிளியராக இருக்கணும். ஐடிஆர் 1 செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும், அந்த இங்கே ஒரு பேன் நம்பரை கொடுக்குறீங்க, இங்கே ஒரு பேன் கார்டு ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன டீட்டெயிலாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் இன்கமும் வராததாக இருக்கணும். ரைட், நமக்குள்ள டவுட்டே வேணாம், கன்ஃபியூஷனே வேணாம், பயப்பட வேண்டிய அவசியமே வேணாம். கிளியரா, ஓகே. நம்ம ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்குன்னா 4 பேருக்கு கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்துட போகிறதில்ல, சரிங்களா. அதிகபட்சம் ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் 2 பேருக்கு வரும், ரைட். ரொம்ப ரேர் கேசஸ் 3 பேருக்கு வரும், ரைட். அப்போ இன்னும் ஒருத்தர் இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ் தான், 2 பேர் 3 பேர்ன்றது. யாராச்சும் ஒருத்தருக்கு தான் வரும். அப்போ பேலன்ஸ் இருக்க 3 பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எந்த அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம்ல. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் கனரா பேங்க் சொல்லிட்டு இருப்போம், இப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு நியர்பையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். கொடாக் மஹிந்திரா பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் மூலியமாகவே 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேன் கார்டு இங்கே எஸ்பிஐல அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ரைட். ஸோ நீங்கள் உடனே அதை பயன்படுத்தி அப்டேட் பண்ணிங்க. பேன் கார்டெல்லாம் உடனே வராது. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில் கூட ஒரு 2-3 டேஸில் ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் பேன் கார்டுக்கு லேட் ஆகும். ஸோ இப்போவே அவங்க பேரில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். அவங்க பேரில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து எஸ்பிஓவில் சப்மிட் பண்ணிடலாம். ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட சூஸ் பண்ணிக்கலாம், ரைட். இப்போதைக்கு இந்த ஆஃபர், பட் என்றைக்குமே இனிமேல் எஸ்பிஓவில் இந்த சர்வீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன ஃபீஸ் இருக்கோ அப்போ அந்த ஃபீஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆக மொத்தத்தில் என்ன பண்ண போகிறீங்க, ரைட். உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே பண்ணிங்கன்னா தான் நம்மளால் மார்ச் மந்த் இந்த இயர்க்குள்ளே ஐடி ஃபைல் பண்ண முடியும். கிட்ட போயிட்டு நீங்கள் ஜனவரி பிப்ரவரியில் போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய ரஷ் இருக்கும், ஃபைல் பண்ண முடியாத போகும், டிலே ஆகும், பெனால்ட்டி கட்ட வேண்டியது மாதிரிலாம் வரும் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் உங்களை இப்போவே பண்ண சொல்கிறாங்க. ஐடி யார் பண்ணணும், யார் பண்ண தேவையில்லை. அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஸோ எந்த டீட்டெயிலில் யூஸ் பண்ணணும், எந்த டீட்டெயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை தெளிவாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நேம், அதாவது இந்த நேம் இங்கே நீங்கள் போடுற நேம் உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற நேமாக இருக்கணும், சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய நேம் போடுறேன், ரைட். டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக போடணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், ரைட். ஓகே, ஒரு டேட் ஆஃப் பர்த் நான் கொடுக்குறேன், ரைட். ஓகே, November 25, ரைட். இங்கே நான் கொடுத்தது அப்படியே கொடுத்து வச்சிடாதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் அந்த பேன் கார்டில் என்ன இருக்கோ, ஓகே, அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. பேன் கார்டில் என்ன இருக்கோ, ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. இங்கே இருக்கிற மொபைல் நம்பர் என்னவா இருக்கணும், ரைட். உங்களுடைய ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் என்னவோ அதுதான் இங்கே இருக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது மெயில் ஐடி, இங்கே வந்து உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அந்த இப்போ உங்களுக்கு என்ன மெயில் வந்தால் உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி என்னவோ அது கொடுங்க. எஸ்பிஓவில் கேட்குறாங்கன்னு எஸ்பிஓ மெயில் ஐடி கொடுத்துடாதீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் பேன் கார்டு ஐடிஆர் எல்லாம் காலத்துக்கு ஒரு லைஃப் டைம் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ் எஸ்பிஓவில் இருக்கும்போது மட்டும் இல்லை. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற போது உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி கொடுங்க,
சரிங்களா. ஸோ அதனால் எந்த பாதிப்பும் வராது. எந்த ஒரு தேவையில்லாத கால்ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கால்ஸோ மெசேஜஸோ மெயில்ஸோ எதுவும் வராது, பயப்பட வேண்டியதில்லை. இது ஒன்லி லீகல் பர்பஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக ஏதாவது கான்டாக்ட் டீட்டெயிலுக்குன்னு ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்கம் டேக்ஸ் பாஸ்வேர்டு நீங்கள் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்க. இனிமேல் எஸ்பிஓ கிட்ட இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்களை ஃபைல் பண்ண சொல்ல போகிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் இந்த இடத்துல பாஸ்வேர்டை ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே, நான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இன்கம் டேக்ஸ்க்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அது இதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ண உங்களுக்கு யார் மேனேஜ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அது தெரியும். சரிங்களா. அவங்ககிட்ட கேட்டு வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் போடலாம். ஓகேவா. அது உங்களுடைய விருப்பம் தான், எதுவுமே உங்கள் விருப்பம் தான். ஓகே. அடுத்தது பேன் கார்டு நம்பர். ஓகே. இந்த இடத்துல பேன் கார்டு நம்பரையும் தெளிவாக நீங்கள் கொடுத்துடணும். ஓகே. பேன் கார்டு நம்பர் என்ன நான் இங்கே டைப் பண்ணுறது எல்லாம் டைப் பண்ணாதீங்க. ஓகே. அதுவும் கிளியராக இருக்குது. ஓகே. பேன் கார்டு நம்பர் கொடுத்துடணும். படித்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது இமேஜஸ். அந்த பேன் கார்டு நம்பர் தான் இங்கே அப்லோட் பேன் ப்ரூஃப். ஸோ பேன் கார்டு இமேஜ் கிளியராக தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது ஆதார் கார்டு நம்பர். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அந்த ஆதார் கார்டு நம்பரை கிளியராக டைப் பண்ணிவிட்டு எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது, தெளிவாக செக் பண்ணுங்கள். ஒரு 10 தடவை செக் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றும் எஸ்பிஓ கிடையாது, கமாண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 1-to-1 கேர் இருக்குது, எஸ்பிஓ டிவி மெயில் இருக்குது, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கரெக்ஷன் பண்ண முடியாது. எதையாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்களுடைய வேலை அந்த கம்பெனிக்கு உங்கள் டீட்டெயில்ஸும் வாங்கி கொடுக்குறோம், அதோட எங்கள் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியும் உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சேஞ்சஸ் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர்லேயே தப்பு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் காண்டாக்ட் பண்ண முடியாது. சரிங்களா. அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. கரெக்டான ப்ரூஃப் அப்லோட் பண்ணுங்க. ஓகே. அப்லோட் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சப்மிட்டட் ஆகிடும். சப்மிட்டட் ஆனதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பெண்டிங்னு வந்துடும். இப்போ ஆல்ரெடி ஒன்று வந்துருக்குது, ஆக்டிவ்னு இருக்குது. ஃபைல்ஸ் மூவ் டு த கன்சர்ன் கம்பெனி, அதாவது எஸ்பிஓலேருந்து அந்த கம்பெனிக்கு ஃபைல்ஸை மூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். சரிங்களா. ஓகே. சிஎஸ்ஆர் டோக்கன் மிஸ்மேட்ச் இது நம்ம வெப்சைட்டில் எப்பயுமே வர்றதான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே. நான் இப்போ டக்குன்னு பண்ணிக்காம, இல்லைன்னா ரொம்ப நேரமாக இருந்தது அவருக்கு லாக் அவுட் ஆகிட்டு இருக்கு, அதனால் வந்து பிரச்சனை. ரைட். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் ஃபார்மை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ரைட். நீங்கள் இப்போ ஃபில் பண்ணது ஏதாவது சப்மிட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இல்லை, இந்த ஹிஸ்ட்ரியில் காமிச்சு ரைட் நம்ம பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது. ரைட். இந்த இடத்துல இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். பேர் கொடுத்தாச்சு. டேட் ஆஃப் பர்த் நான் இன்னைக்கு டேட்டை போட்டுக்கிறேன். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு ஏதாவது பாஸ்வேர்டு போடலாம். இல்லை அந்த ஃபீல்டு எம்டியாகவே விட்டுருங்க. சரிங்களா. இப்போ நான் கொடுக்குறேன்னு கூட ஃபில் பண்ணுவீங்க. ரைட். ஆதார் கார்டு நம்பர் என்னவோ, சாரி பேன் கார்டு நம்பர், பேன் கார்டு ப்ரூஃபு. ஓகே. அடுத்தது ஆதார் நம்பர், ஆதார் கார்டோட ப்ரூஃப். இப்படியெல்லாம் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல், சரிங்களா, அமௌண்ட்டும் போய்ட்டு சஸ்பெண்ட் ஆகும். தேவையில்லாத சும்மாவே டைம் பாஸ்க்கு ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஐடியும் கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகும். அதையும் சொல்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி எங்ககிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸுங்க எல்லாம் ஜென்யூனான ஸ்டாஃபுங்க தான் சொல்லி அந்த கம்பெனிக்கு டீட்டெயில் கொடுக்கணும். தேவையில்லாத அன்வான்ட் டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், அங்கே எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி உட்காந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடி சஸ்பெண்ட் ஆகும். அதனால் யோசித்து தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஓகே. இது ஒரு கம்பெனிக்கு நம்ம உங்கள் டீட்டெயிலை ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ நான் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே. இப்போ நான் ஃபில் பண்ணது இங்கே பாருங்கள், இந்த கடைசி ஹிஸ்ட்ரியில் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பேன் கார்டு அப்ளை பண்ணி செக் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஆக்டிவ்க்கு மாறிடுச்சு. இங்கே கம்பெனிக்கு அனுப்பியாச்சுன்னு வந்துருச்சு. இங்கே பெண்டிங்னு இருக்குது. ஸோ இப்போ அமௌண்ட் எனக்கு இங்கே பாருங்கள், எதுக்கு ITR 1க்கு 999 அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு என்னுடைய வாலெட்லேருந்து. ஃபஸ்ட்டு நம்ம 1300 சம்திங் பார்த்துருப்போம். இப்போ இங்கே பாருங்கள் வெறும் 352 மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. சரிங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டேட்டஸ் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். SBO இன்கம் டேக்ஸ் சர்வீஸ்னு போட்டிருப்பாங்க மெனுவில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து இந்த பேஜுக்குள்ளே வந்துடலாம். ஸோ நான் வந்து பேன் கார்டும்
அப்ளை பண்ண விரும்புகிறேன், ஐடிஆரும் ஃபைல் பண்ண விரும்புகிறேன் சார். பட் ரெண்டுமே பண்ணலாம், ரெண்டு ஃபார்முமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடிஆர் பண்ணணுமா, இப்போ அடுத்தது பேன் கார்டு. ஸோ இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பேன் கார்டும் அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஐடிஆரும் அவங்க ஃபைல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ பேன் கார்டுன்றது எல்லாரும் பண்ணுங்க, யார்கிட்டலாம் இல்லையோ அவங்க எல்லாரும் பண்ணிடுங்க. இந்த ஐடிஆர் ஒன்றுன்றது நமக்கு இது தேவையா, ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நம்ம வந்து நிறைய பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆள் தானா, ஓகே ரைட்டு, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்ல மாதம் ஒரு 20,000க்கு மேலே போகுதுன்னா மட்டும்தான் நீங்கள் எல்லாம் யோசிக்கணும், இதை கவர்மெண்ட்டு கணக்கு காமிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கவர்மெண்ட்டு கணக்கு காமிக்காதது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான். சரிங்களா? என்னைக்கா இருந்தாலும் இஷ்யூவாக தான் வரப்போகுது, அது உங்கள் விருப்பம். ஒரு 20,000க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்களாம் கண்ணை மூடிட்டு ஐடிஆர் ஒன்று ஃபில் பண்ணிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் தான். மந்த்லி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 20,000 விட கம்மியாக வரக்கூடிய பர்சனாக இருக்கீங்களா நீங்கள், அப்போ நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? ரைட். ஸோ ஐடிஆர் ஒன்று செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னென்ன பெனிஃபிட்லாம் வரும்னு சொன்னால் அது எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக அந்தந்த ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன், எனக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நானும் ரொம்ப நல்லா பண்ணணும் தான் சார் இருந்தேன். பட் இது யாரை போய் கேட்கறது, என்ன ஏதுன்னு எந்த டீட்டெயிலும் தெரியாது எனக்கு, அதனால அப்படியே விட்டுட்டேன் அப்படின்றவங்க ஷாப் வச்சுட்ருக்கேன். ஸோ வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒரு செல்ஃப் பிஸ்னஸ், ஓன் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பேர் வச்சு இந்த மாதிரி ஷாப் மாதிரிலாம் வச்சு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும்னு ஆசை எனக்கு, நானும் லீகலாக பண்ணணும்னு ஆசை. கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது. ஏன்னா ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ஷாப்பை என்ன டெவலப் பண்ணணும், பெருசாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக லோனு, அதுக்கான பர்மிஷன்ஸ் அது இதுன்னு போகும்போது நீங்கள் ஜிஎஸ்டி எப்போ ஓப்பன் பண்ணீங்க, எவ்வளோ நாளாக அந்த ஜிஎஸ்டி கரெக்டாக இயர்லி ஒன்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க. ஐடி ரிட்டர்ன்ஸ்ன்றது டேக்ஸ் கட்டுறவங்க தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? என்னுடைய வருமானம் அந்த டேக்ஸ் கட்டுறதை விட கம்மியான வருமானமாகவே இருந்தாலும் பரவாயில்லை, ஜீரோன்னு சொல்லிட்டு நில் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணணும். கவர்மெண்ட்டு கணக்கு காமிக்கிறதுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது என்றைக்குமே கவர்மெண்ட்டு கணக்கு காமிக்காததுனால தான் பிரச்சனை எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். கவர்மெண்ட்டு கணக்கு காமிச்சதுனால எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்ததாக கிடையாது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ கரெக்டாக தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டா சேஞ்சஸ் பண்ண முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ.